சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்குமா? இந்திய வரலாற்றிலே ஐயோ, இந்திய வரலாற்று முதல் முறையாக ஆசியா கண்டத்திலேயே சொல்லுங்க. ஆமா சார், இந்திய வரலாற்றில் முதல் முறையாக தனித்து நின்னு ஒரு கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? இது ஒரு ஆச்சரியமான விஷயமா? அது ஒத்துக்கணும். யாரா இருந்தா என்ன, நமக்கு வந்து மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட இது வந்து உண்மையிலேயே வந்து ஏன்னா எம்ஜிஆரோட கூட்டணி வச்சு தான் வந்தாரு. மெஜாரிட்டி கிடைக்கலனால் கூட மெஜாரிட்டி கிடைக்கலன்றது ஒரு மைனஸ் தான். இந்த நிமிடம் வரைக்கும் மெஜாரிட்டிக்கு வந்து வரல, அது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் இந்த சீட்டே வந்து ஒரு 107 சீட்டுன்றது இந்த நிமிடம் வரைக்கும் 107. சரிங்களா? இந்த 107ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் வந்து வேற யாருக்கும் இந்த அளவுக்கு வந்து வந்தது இல்லை. அது வந்து எம்ஜிஆராக எடுத்துட்டு நீங்கள் வந்து அது உண்மை. அது தனித்து நின்று வந்தது கிடையாது. அந்த வகையில் வந்து இது வந்து ஒரு வரலாற்று சாதனை தான். சரிங்களா? புரட்சிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஹிஸ்டாரிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு ரெக்கார்டு தான் வச்சுங்களேன். இது வரைக்கும் அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நடந்ததில்லை. ஃப்யூச்சரில் நடக்குமான்னு சொல்ல முடியாது. அது இப்போ சொல்ல முடியாதுல்ல. இதே மாதிரி நடிகர் ஒருத்தர் வந்து அவர் இந்த விஜயை விட ஒரு புகழ்பெற்ற நடிகர் வந்து இந்த ரெக்கார்டை உடைப்பாரான்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து எதிர்பார்த்ததை விட நமக்கு வந்து ஆச்சரியம் வைக்கக்கூடிய கண்டிப்பா ஆச்சரியமான விஷயம் சொல்லலாம். கண்டிப்பா எம்ஜிஆர் அவர்களுக்கும் கிடைக்கல. ஆமா, கூட்டணி வச்சு தான் வந்தாங்க. அவங்கலாம் கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வந்து தேவைப்பட்டது அவங்களுக்கு மெஜாரிட்டிக்காக. பட் இவங்களுக்கும் தேவைப்பட்டது. ஆனால் இவங்களுக்கு வரல யாருமே. நல்லா அது புரிஞ்சுக்கணும். கூட்டணிக்கு வந்து தவிர்க்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். கூட்டணிக்கு வந்து தவிர்க்கல. இவங்களுக்கு வந்து கூட்டணிக்கு யாரும் வரல. ஒரு அவநம்பிக்கையில போகலன்னு வச்சுக்கலாம். இப்போ விசிகா தலைவராக இருக்கட்டும், யாருமே வந்து கூட்டணிக்கு வந்து இவங்களோட போல. இவங்க வரவேற்பு கொடுத்தாங்க, வாங்கன்னே கூப்பிட்டாங்க, ஆனா வரல. ஸோ வராது கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன? எப்படியும் குறையும்ன்றது. ஏன்னா ஜான் கூட நான் பேசி பழகினதுனால எனக்கு தெரியும். ஜான் வந்து 19% சொன்னாரு. அந்த 19 இப்போ தாண்டிடுச்சு தான். ஆனாலும் அவர் எதுக்காக வந்து ஒரு 2-3 கட்சி கூட்டணி எதிர்பார்த்தாருன்னா வந்து கூட்டணி வந்து அதாவது ஒரு 2 கட்சி கூட்டணினா ஒரு காங்கிரஸ் வந்து விசிகா பாமக எதிர்பார்த்தாரு. ஒருவேளை விசிகா பாமக வரனா சீமான் ஒருவர் வந்தா போதும்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். ஆனால் சீமான் வந்து வருவாரான்றதை அவர் அப்பயே சொன்னார். அவர் வந்து கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது இது வந்து இதுக்கு எதுக்காகனா இந்த மெஜாரிட்டி கிடைக்கணுன்றதுக்காக தான் கூட்டணி எதிர்பார்த்தாங்க. யாருமே வரல. அப்போ தனித்து நின்னாங்க. தனித்து நின்னதெல்லாம் வந்து பார்த்தா அவங்க சந்தேகம் சரியாக தானே ஆயிடுச்சு. இப்போ வியூக அமைப்பாளர் யாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜான் தோக்கவே இல்லை. இப்போ ஜானுக்கு வந்து இந்த சந்தேகம் இருந்தது. தனித்து நின்னா எப்படியும் வந்து மைனாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காதுன்றது தெரியும். அதனால கூட்டணிக்கு யாரும் வரல. இப்போ அதான நடந்திருக்கு. இப்போ 10 எண்ணிக்கையில் வந்து ஒரு 12 எம்எல்ஏக்கள் தேவைதானே படுறாங்க. அது வந்து சரியான முடிவு. ஆனா இதுவே ரெக்கார்டு தான். ஆனா இதுவே ரெக்கார்டு மைனஸ் ஆகுது அந்த எம்எல்ஏக்கள் ஒரு 10-15. ஆமா, அது வந்து அது வந்து ஒரு குறை தான். அது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது. அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து என்ன நடக்கும்ன்றது வந்து இப்போ நம்ம சொல்ல முடியாது. எப்படியும் வந்து கவர்னர் வந்து மெஜாரிட்டி நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணும்போது யார் சப்போர்ட் பண்றாங்க, எங்கேருந்து இவங்க ஹையர் பண்ண முடியுமா, பர்ச்சேஸ் பண்ண முடியுமா, அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அது வந்து எப்படி நம்ம சொல்ல முடியாது. திமுக வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஒருபோதும். அதிமுக சப்போர்ட் மற்ற உதிரிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஸ்ட்ராங்கா இல்லை. உதிரிகள் எல்லாமே அப்படியே உதிரிகள் ஸ்ட்ராங்கா இருந்தா கூட பார்த்தீங்கன்னா 2 அணிலேருந்து எடுக்க முடியாதுல்ல. ஒன்று இந்த சைட்லேருந்து எடுக்கணும், அல்லது வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த உதிரிகள் கிட்ட இருந்து வாங்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சைடில் வந்து ஏடிஎம்கே கிட்ட உதிரி கிட்ட இருந்து வாங்கணும். ஸோ 2 இடத்துலையும் வாங்கவும் முடியாது. அப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணணும். ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுமா இல்லையான்றது இப்போ நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஆமா, அதனால அடுத்தடுத்த நாட்கள் தெரியும். நாளைக்கு தெரிஞ்சிடும் குடும்பம் நினைக்கும். தாவேகா கட்சிக்கு வந்துட்டு பிரதமர் மோடி அவர்களும் ராகுல் காந்தியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. எதிர்பார்த்தது தானே இது. எப்பவுமே யாருக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்குதோ, சிங்கிள் மெஜாரிட்டி யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லுவாங்க எப்பவுமே. அது இயல்பாக நடக்குது. இப்போ இதே இடத்துல டிஎம்கே வந்திருந்தாலும் வந்து வாழ்த்து தெரிவிப்பாங்க, ஏடிஎம்கே வந்தாலும் வாழ்த்து தெரிவிப்பாங்க. சிங்கிள் மெஜாரிட்டின்னு வரும்போது வாழ்த்து தெரிவிப்பாங்க. அது வந்து டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. மெஜாரிட்டியா இப்ப ஜெயிச்சிருக்காங்களே தனியா நின்னு. மெஜாரிட்டி கிடையாதுல்ல, மைனாரிட்டி தானே. எப்படி மறுபடியும் மெஜாரிட்டி? வரலாறு சிங்கிள் மெஜாரிட்டி. அதாவது இருக்கிற பார்ட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. மெஜாரிட்டின்னு கூட சொல்லக்கூடாது, தப்பான வார்த்தை அது. நானும் அதை வந்து சொல்லியிருந்தேன்னா அதை விட்ரா பண்ணிக்கிறேன். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, தனித்து பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சி இருக்கிறதுலே வந்து பெஸ்ட் அமாங் ஃபெயில் 34 மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம். பாஸ் இல்லை, ஃபெயில் பண்ணியிருக்கிறாரு.
32 மார்க் எடுத்திருக்காங்க டிஎம்கே, 31 மார்க் எடுத்திருக்காங்க ஏடிஎம்கே. விஜய் எவ்வளவு இருக்காரு? இருக்கிறதுல 34 மார்க் எடுத்திருக்காரு. இப்ப இதுல யார் வந்து பாத்தீங்கன்னா வந்து பலசாலி நீங்க சொல்லுவீங்க? யார் அறிவாளி சொல்லுவீங்க? பலசாலி யார் அறிவாளி சொல்லுவீங்க? 34 மார்க் எடுத்தது தானே. ஃபர்ஸ்ட் யாருக்கு இருக்கிறதுல பெஸ்ட் யார்? இது அப்படிதான். அதான் அதனால தான் பெஸ்ட் அமாங் ஃபெயில்னு சொல்லுவாங்க. யார் வந்து தோத்ததுலேயே வந்து யார் பெஸ்டா தோத்துருக்கிறாங்கன்னா இது விஜய் கூடுதலா வந்து மார்க் எடுத்திருக்கிறாரு. இருங்க 2 பேரை காட்டிலும் 50 ஆண்டுகள் கட்சி வந்து 33 மார்க் தான் எடுத்திருக்கு, 31 மார்க் எடுத்திருக்கு. 70 ஆண்டு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 33 மார்க் தான் இருக்கு. 2 வருஷம் தான் ஆரம்பிச்சு வந்து அந்த கட்சி வந்து 34 வந்து மார்க் எடுத்திருக்கு. அப்போ பாஸ் மார்க் யாருமே எடுக்கலையே. 118 எடுத்திருந்தாங்கன்னா அவங்க வந்து 35 மார்க் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அது மாதிரி யாரும் எடுக்கலையே மார்க். இப்ப வந்து காலைல இருந்து இந்த நிலவரத்தை நீங்க பார்க்கும்போது இது அப்படியே இருக்காது, அது சேஞ்ச் ஆகும்னு நினைச்சீங்களா? இல்ல அது அப்படியே தான் போகும் அப்படின்னு? நான் நிச்சயமா ஓப்பனா சொல்லிடுறேன். நான் இந்த வெற்றி நான் எதிர்பார்க்கல. அதுவும் மு.க. ஸ்டாலின் தோப்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு தொகுதிக்கு பக்கத்து தொகுதி அது. மாதவரம் தொகுதியில் நான் இருக்கிறேன்னா அட்ஜஸ்டன் தொகுதி அது. நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவ்வளோ வேலைக்கு நடந்தது, சாதாரணம் கிடையாது. அவ்வளோ வேலைக்கு தங்கத்தையும் வெள்ளியும் கரைச்சி ஊத்துனாங்க. ஆனா அவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு. வந்து பல 100 கோடி வந்து ப்ராஜெக்ட்லாம் நடந்திருக்குமாங்க. மண்டபங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம்லாம் கிடையாது. திருமணபங்கள்லாம் கல்யாண மண்டபம் கட்டினாங்க, பார்க் கட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா வந்து ஜெயிக்கல. பட் எனக்கு அதுல வந்து காரணம் வந்து பல காரணங்கள் எனக்கு அதுல தோணுது. அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம பேசலாம். அதை பத்தி வரும் செய்திகள். விஜய் அவர்களே சொன்னார்ல, யாரு என்ன வேணாலும் கொடுப்பாங்க, இதுக்கு மேல கொட்டி கொட்டி குடிப்பாங்க, கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஆமா ரைட்டு. ஆனா வந்து அதே சமயத்துல அவர் வெற்றி பெற அளவுக்கு போடல. இப்போதான் 40,000 வாக்கு வித்தியாசத்துல பல பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. 74 எம்பி எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறாங்கல்ல. டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்திருக்குல்ல. டிஎம்கே மெஜாரிட்டி தான் நான் இருக்கிறதுல நான் சொல்றேன். அடுத்த இப்ப விஜய்க்கு அடுத்தது வந்து 74 குறைஞ்ச எண்ணிக்கை இல்லைல்ல. எதிர்கட்சி வரிசையில உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல. இவர் என்னதான் சொன்னாலும் கூட பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை சார். 118 இடங்கள் தேவை. இப்ப வந்து என்ன பண்ணுவாங்க இதுக்கு அடுத்து? இப்ப வந்து 109 107 அந்த ரேஞ்சிலே தான் இருக்கு. என்ன செய்யணும்னா கவர்னர் வந்து நீங்க வந்து சிங்கிள் அதான் கேட்டா வந்து லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்போது யார் வந்து அதிக எம்எல்ஏக்களை எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் அழைப்பாங்க. யார் அதிகமா எடுத்திருக்காங்க. அப்போ இவர்கிட்ட போனோம்னா உங்களால வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. உங்களுக்கு இவ்வளவு தானே இருக்கு, 118 தேவை. ஆனா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா 107 தானே இருக்குன்னா, இல்ல எனக்கு சில எம்எல்ஏக்கள்லாம் ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணு கடிதமே கொண்டு போயிடலாம். எந்த எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு தராங்களோ அவங்க கடிதத்தோட போயிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து யாருமே கடிதம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா கூட கவர்னர்கிட்ட நீங்க சட்டசபையை கூட்டுறதுக்கு நீங்க வந்து அதிகாரத்தை கொடுங்க, நாங்க சட்டசபையை கூட்டி நான் வந்து பெரும்பான்மை நிரூபிக்கிறேன்னு சொல்லலாம். யார் தரப்புல? விஜய் தரப்புல, டிவிகே தரப்புல சொல்லலாம். அதுக்கு கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அனுமதி வரும். கடந்த காலத்துல இப்படிதான் நடந்திருக்கு. இந்தியா முழுவதும் பல சட்டமன்றத்துல வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. மெஜாரிட்டியே இருந்து இல்லைன்னு தெரியும். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா கடிதம் கொடுத்து நான் வந்து சட்டமன்றத்தை நான் ப்ரூவ் பண்றேன், எனக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது அப்போ வந்து அந்த வாய்ப்பு வந்து கவர்னர் கொடுப்பாரு. அப்போ வாக்கெடுப்பு நடத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்க மெஜாரிட்டி கிடைக்கலாம் அல்லது மெஜாரிட்டி கிடைக்காம போகலாம். ஸோ மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்து கூடுவாங்க. இந்த மாதிரி வந்து தொங்கு சட்டமன்றம் வரும்போது நான் அடுத்து கூப்பிடுவாங்க. செகண்ட் யாருங்க? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருக்கும். நீங்கள் வந்து மெஜாரிட்டி வந்து ப்ரூவ் பண்ண முடியுமா? நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் இதே மாதிரி அவர் கடிதத்தை கொடுக்கணும். எந்த சட்டமன்றம் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு ஆதரவு இருக்காங்கன்றதை அந்த கடிதத்தை கொடுக்கணும். மாற்றுக் கட்சியிலேருந்து கொடுத்தாங்க ஆதரவு கொடுத்தாங்கன்னா அந்த கடிதத்தை கொடுக்கும்போது கவர்னர் செகண்ட் அவங்கள கூப்பிடலாம். அவங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிரூபிக்க முடியலன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்னன்னா 6 மாதத்துக்கு கவர்னருக்கு வந்து ரூலை கொண்டு வந்துட்டு ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வழக்கமாக நடக்கிறது. சொல்றாருல வடிவேல் சொல்ற மாதிரி இதுதானே உலக வழக்கம் அப்படின்னாங்கல்ல. இதுதான் வழக்கம். இந்திய வழக்கத்துல வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இதுதான் நடந்திருக்கு கடந்த காலத்துலலாம். இப்போ இதுவும் கிட்டத்தட்ட அப்படிதான் ஆகும். அதுக்குள்ள இவர் வந்து அதிமுக தரப்புலையோ அல்லது வேற எங்கேயோ பேசி ஒரு 10 பேர் ரெடி பண்ணணும். எப்படி 12 சீட் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து இன்னைக்கு நைட்டு தான் ஃபுல்லா முடியும். நாளைக்கு காலையில தெரியும்
எத்தனை எம்எல்ஏக்கள் ஷார்ட்டேஜ்னு. ஸோ வந்து ஒன்று இப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இல்லைங்க, என்னால் வந்து என்கிட்ட வந்து யார்ட்டையும் நான் போய் வந்து பிச்சைலாம் எடுக்க முடியாது, 10 எம்எல்ஏ கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணல அப்படி சொல்லலாம். ஆனால் விஜய் ஒருபோதும் சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்க ட்ரீமே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் சீட்டில் உட்காரணுன்றது தான். அதனால் வந்து அந்த இதை பண்ண மாட்டார். பார்க்கலாம் என்ன நடக்குது பண்ணலாம். கவர்னர் இவருக்கு என் டி ராமராவுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை வந்துச்சு. என் டி ராமராவுக்கு என்ன சோதனை வந்ததுன்னா, என் டி ராமராவ் என்ன செஞ்சார்னா, காங்கிரஸ் வந்து விலைக்கு வந்து தெலுங்கு தேசம்னு ஒரு கட்சியை வந்து உருவாக்குனார். பெரும்பான்மை வந்து அவருக்கு கிடைச்சிது, மெஜாரிட்டி கிடைச்சிது, ரூலிங்கும் பண்ணார். இடையில ஒரு வருஷம் 2 வருஷமும் பண்ணும்போது என்ன சொன்னா, காங்கிரஸ் தானே வேலை, காங்கிரஸ் எல்லாம் இருந்தார் அவரு. ஸோ காங்கிரஸ் வந்து விலைக்கு வந்துட்டாரு. அப்போ அவர் மருமகன் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து காங்கிரஸ்ல இருந்தார். இவர் காங்கிரஸ் விலைக்கு வந்து என்ன கருத்து வேற்றுமை வந்து ஏற்பட்டு வெளியே வந்துட்டார். இந்திரா காந்தியோட மோதிட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்து ராஜீவ் காந்தின்னு நினைக்கிறேன் வெளியே வந்துட்டாரு. இந்திரா காந்தியான்னு நினைக்கிறேன், சரியா தெரியல, டக்குன்னு ஞாபகம் வரல. வெளியே வந்த பிறகு என்ன செஞ்சாரு வந்து தனி கட்சி தொடங்கி என்ன செஞ்சாரு, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே என்ன செஞ்சாரு, அடிச்சு நொறுக்கிட்டார். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே வந்து மெஜாரிட்டி வாங்கிட்டார். ரூலிங் நல்லா தான் போயிருந்துச்சு. காங்கிரஸ்ல என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, பாஸ்கர் ராவ்னு அப்போ சந்திரபாபு நாயுடு வரல, காங்கிரஸ்ல தான் இருக்கிறார். அப்போ என்ன பண்ணாரு, பாஸ்கர் ராவ்னு சொல்லிட்டு, என்ன எடகுல பாஸ்கர் ராவோ ஏதோ தெலுங்கு பேர் பாஸ்கர் ராவ்னு, அவரை வச்சு என்ன செஞ்சிட்டாரு, கவர்மெண்ட் வந்து எம்எல்ஏக்களை குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை வந்து என்ன செஞ்சாரு, பறிச்சுட்டு வந்துட்டார். வந்துட்டு என்ன சொன்ன கேட்டால் ஆட்சியை கவிழ்த்துட்டார். குறிப்பிட்ட வந்து ஒரு எண்ணிக்கையில் எம்எல்ஏக்களை கொண்டு வந்தோன்னா, அப்போ எம்எல்ஏக்களோட மெஜாரிட்டி எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு. அப்போ கவர்னர் வந்து என்ன செஞ்சாரு, வந்து நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க, உங்க கட்சியிலே நீங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு பாஸ்கர் ராவ் தலைமையில் ஒரு குரூப் வந்துட்டாங்க, அதனால நீங்க வந்து சட்டமன்றத்தில் நீங்க வந்து உங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும், நம்பிக்கையில் தீர்மானம் வந்து கொண்டு வராங்க நீங்க சொல்லலாம். அப்போ எம்எல்ஏக்கள் பார்க்குறாரு, உள்ளபடியே எம்எல்ஏக்கள் வந்து ஒரு 60 பேர் 70 பேர் போயிட்டாங்க, யார் பாஸ்கர் ராவ் தலைமையில் போயிட்டாங்க. அப்போ வந்து என் டி ராமராவ் வந்து ரொம்ப ஆவேசப்பட்டு என்ன செஞ்சாரு, நான் மெஜாரிட்டிலாம் ப்ரூவ் பண்ணல, நான் ராஜினாமா பண்ணுறேன்ட்டேன். நான் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண, நான் வந்து சிஎம் போஸ்ட்டை நான் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு அடுத்த தேர்தலை சந்திக்கிறார். அடுத்த தேர்தல் சந்திக்கும் போது மருமகனும் வந்துட்டார், காங்கிரஸ் வந்து வந்துட்டார், யார் சந்திரபாபு நாயுடு வந்துட்டார். மெஜாரிட்டியில் அடிச்சாங்க, லீடிங்கில் அடிச்சாங்க. காங்கிரஸ் அன்னைக்கு போனது தான் படுகொலியில், இன்னைக்கு வரைக்கும் வரல. அன்னைக்கு காங்கிரஸ் படுகொலி போனது ஆந்திராவில், அதுதான். அதுக்கப்புறம் வந்தது, நான் வரலன்னு சொல்ல மாட்டேன், அது வரலாறு இருக்குது. ஒய்எஸ்ஆர் தூக்கிட்டு வந்தார், ஆனாலும் அது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸாக இருந்துச்சு, இந்திரா காங்கிரஸா இல்லை. அதுக்கப்புறம் ஒய்எஸ்ஆர் வந்து என்ன ஆனாருன்னு உங்களுக்கு தெரியும், அது சொல்ல வேண்டியதில்லை. ஜெகன்மோகன் ரெட்டியோட அவங்க அப்பா என்ன ஆனாருன்னு தெரியும். ஆனால் அது வந்து காங்கிரஸ் வந்து அன்னைக்கு போனது தான். அதுக்கப்புறம் ஒய்எஸ்ஆருக்கு வந்து தூக்கி நிறுத்தினார் காங்கிரஸை. ஆனால் அது வந்து முழுக்க முழுக்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸாவே ஆயிடுச்சு. அவ்வளோ உள்ளங்கையில் வச்சிருந்தாரு காங்கிரஸை. சென்னையே திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க, இந்த கோட்டையே தகர்த்துருச்சு. திமுக 2 பேர் தான் வின் பண்ணியிருக்காங்க, அது எதனால நினைக்கிறீங்க? நீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே அதிமுக சைதாப்பேட்டை தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு, ஆர்கே நகரில் ஜெயலலிதா ஜெயிச்சிருக்கிறாங்க, இன்னும் பல தொகுதிகள் சொல்ல முடியுமா? கோட்டைன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது உறுதியாக நம்ம சொல்லிட முடியாது, சரிங்களா? திமுக பொதுவாக வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்போ கோட்டையாக இருந்ததுன்னா எம்ஜிஆர் காலத்தில் கோட்டையாக இருந்துச்சு. அந்த கோட்டையில் ஓட்டை போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தான். அதனால் இவர் போட்டாருன்னு சொல்ல முடியாது. பட் இப்போ வந்து இருந்தாலும் வந்து ஒரு 16 தொகுதியில் வந்து 16 தொகுதியில் 14 ஜெயிச்சதுன்றது அது வந்து உண்மையை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதுதான். ஒரு ரிமார்க்கபிள் வந்து சக்ஸஸ் தான் அது. ஆனால் கோட்டையில் ஓட்டை போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தான். எம்ஜிஆரே ஓட்டை போட முடியல சென்னையில் பொறுத்த வரைக்கும். அந்த விஷயத்தில் வந்து ஜெயலலிதா தான் முதல்ல ஓட்டையை போட்டாங்க, அதான் நடந்தது. ஏன்னா ஒருத்தருடைய சாதனைன்னு சொல்லும் போது இன்னொருத்தருடைய சாதனை வந்து மறைக்க கூடாதுல்ல, இவர் தான் பண்ணாரு சொல்ல முடியாதுல்ல. இது குறிப்பிட்ட வெற்றி தான், நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப கூட்டணிக்கு வந்து விசிகா, சிபிஐ, சிபிஎம், மற்ற கட்சிகள் நிறைய கட்சிகள் இருக்கு. இதுல இருந்து யாரு வருவாங்க கூட்டணிக்கு டிவிகேக்கு? இல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாமே 2-1 இருக்குமா. ஆமா, அதெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. வந்தாலும் நிலைக்காது. எப்படி நிலைக்காதுன்னு சொல்றேன்னா, இவர் 2 பேர் 4 பேர் வந்து வந்து சேர்த்துறாங்க, ஒரு 117 118 கணக்காட்டுன்னு காட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வாய்ப்பு ரொம்ப கம்மி. திடீர்னு யாரும் 2 பேர் பிடிங்கின்னு போறான்னு சொல்ல முடியாது, அச்சுறுத்தலாவே இருக்கும்.
அதோட அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில வச்சிருக்கிற எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிற ஒரு கட்சி வந்து ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா அவங்க சப்போர்ட்ல வந்து அதுக்கு அன்கண்டிஷனா இருக்கலாம், அதை கண்டிஷனா இருக்கலாம், நிபந்தனையோட இருக்கலாம், இல்லை நிபந்தனை இல்லாமல் கூட ஆதரவு கேட்டு பெற முடியும். அப்போ ஒரு ஸ்டெபிள் கவர்மெண்ட் கொடுக்க முடியும். பட் இப்படி வந்து நீங்க வந்து அங்கங்க 2 1 யாருக்கிட்டலாம் உதிரிகள்கிட்ட நீங்க வாங்கினீங்கன்னா அந்த உதிரிகள் வந்து ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கும். புரியுதுங்களா? எப்பவுமே அது. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு இதுக்கு இப்போ வந்து இப்போ இந்த இடத்துல யார் வந்து கிங் மேக்கர்னா எடப்பாடி பழனிசாமி தான். அவர் நினைச்சாருன்னா யார் வேணாலும் கிங் மேக் பண்ண முடியும். இந்த சைட்ல உதயநிதியை பண்ண முடியும், அந்த சைட்ல விஜய் பண்ண முடியும். அவர் நினைச்சாருன்னா, யாரு நினைச்சாருன்னா எடப்பாடி நினைச்சாருன்னா. பட் எடப்பாடி முடிவு எடப்பாடி கிட்ட இருக்கான்றது ஒரு சந்தேகம். பிஜேபி கிட்ட இருக்கலாம் ஒரு வேலை. ஓகே சார்.